ஏற்று 18ஆம் ஆண்டு எடிசன் திரை விருதிற்கு அறிமுக விழாவிற்கு வந்திருக்கிற எனக்கு எல்லாம் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற டாக்டர் ராதா ரவி அவர்களை வருக நான் வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. 2005-2006 வந்து mytamilmovie.com ஆரம்பிக்கும் போது அப்போ நடிகர் சங்கத்துல வந்து என்ன வந்து ஊக்குவிக்கல. அப்போ அண்ணன் தான் வந்து அவன் தமிழ் பேர்ல .com ஆரம்பிச்சிருக்கிறான், அதனால நாளைக்கு தவறாயிடும். அப்போ வந்து கேப்டன் வந்து தலைவராக இருந்தாரு. அப்போ வந்து இணையதளம் வந்து அப்போ வந்து 3வது இணையதளம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கலாட்டா ஆரம்பிச்சிருந்தாங்க, 2வது வந்து இந்தியா கிளிக்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க, 3வது mytamilmovie.com. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் தான் வந்து என்னோட நிகழ்ச்சியை அந்த இணையதளத்தை துவக்கி வச்சாரு. அப்போ வந்து போகும்போது நடிகர் சங்கத்தில் என்கரேஜ் பண்ணல. அன்னைக்கு என்னை கைப்பிடிச்சி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இவன் நடக்கணும், இவனை வந்து இந்த மீடியா துறையில வரணும் அப்படின்னு எனக்கு வந்து முத கைப்பிடிச்சி உதவி செஞ்சவர் டாக்டர் ராதா ரவி. அவரு இல்லாத நிகழ்வு எங்களை தொடர்ச்சியா இருக்கவே இருக்காது. ஈவன் எங்க அப்பா இறந்த போது கூட ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு எங்க கிராமத்துக்கே வந்தவர். அதனால அவரை நன்றியோட அண்ணனை வரவேற்கிறேன். அடுத்ததா டாக்டர் CMK ரெட்டி. நான் வந்து உலகத்தமிழ் வர்த்தக சங்கம், உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பு ஆரம்பிக்கும் போது கவர்னர்லாம் அறிமுகப்படுத்தி என்னை வந்து ஊக்குவிச்சாரு. இன்னைக்கு பல நாடுகள்ல எனக்கு தொடர்பு இருந்தாலும் தமிழ்நாட்டில் கவர்னர்கிட்ட ரொம்ப அறிமுகப்படுத்தி மத்திய அமைச்சர், மாநில அமைச்சருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி டாக்டர் CMK ரெட்டியை வந்து செய்வோம். அதனால அவர் என்னோட எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் இருப்பாரு. அடுத்தது அம்பிகா மேடம் வந்து 2008 தான் வந்து மேடம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும். ஒரு வீடியோ CD ஒன்று வெளியிட்டேன் அப்போ 2009. அப்போ வந்து மேடம் வந்து சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அதே ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே ரிலேஷன்ஷிப்பு, அதே வந்து உண்மையான அன்பு நட்பு இதில் வந்து அவங்கள அடிச்சுக்க முடியாது. உரிமையா பேசுவாங்க, உரிமையா திட்டுவாங்க. அது திட்டுறதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்கு, வாங்கறதுக்கு எனக்கு அன்பு இருக்கு. அவங்களும் எனக்கு வருக வரவேற்கிறேன். அடுத்ததா நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு பப்ளிசிட்டி இல்லாம உதவி செய்யறது அண்ணன் வேல்முருகன். அவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். நான் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே எங்களோட உலகத்தமிழ் வம்சாவளி மாநாடு முடிச்சு 2 நாள் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு கூட்டத்துக்கு நான் அழைச்சிட்டு போனேன். வாங்க சும்மா அப்படின்னு கூட்டு போனோம். அங்கே போனால் ஒரு 50 பேர் ஒரு கூட்ட அரங்கு. அந்த அரங்குல 2 வயசு 3 வயசு கைக்குழந்தையா இருக்கும்போது கள்ளத்தோணியில போய் 30 நாள் 40 நாள் உயிரை கையில பிடிச்சிட்டு போனவங்களெல்லாம் அன்னைக்கு வந்து உருக்கமா பேசும்போது நான் வந்து கண் கலக்கிட்டேன். நானும் சாந்தன் ராஜா கண் கலக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ உருக்கமா அந்த உலக தமிழர்கிட்ட வந்து ஒரு பேரன்பு கொண்டிருக்கிறாரு. அவர் வந்து பப்ளிசிட்டி பண்ணல, ஆனா அவரை பத்தின ரியல் விஷயத்த நாங்க நேரடியா கண்டோம். வெளிநாடுகள்ல இருக்க தமிழர்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், நிறைய பேர் வந்து அவருக்கு பணம் கொடுக்கணுன்றாங்க, ஆனா பணம் வாங்காம இவர் சொந்த செலவு வந்து பண்றது ஒரே ஒரு அண்ணன் தான் தெரிவிக்கிறாங்க. அது வந்து நான் கண்டிப்பா பார்த்தேன். இப்ப கூட எலெக்ஷன் நிக்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவாகும் அப்படின்ட்டு வந்து அங்க வந்து சொல்லும் போது, அண்ணே நாங்களும் தரோம் அப்படின்னும் போது, நீங்களே கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க, நீங்க கொடுத்து நாங்க வாழணும்னு இது இல்லை, நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொன்னவர். அவரும் இந்த நிகழ்ச்சியில வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை நான் வருக வரவேற்கிறேன். ஜெகன் வந்து லாஸ்ட் எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் இருப்பாரு. அவரே ஸ்டேஜ்ல சொல்லுவாரு, செல்வா சார் கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அவர் எல்லாரும் ஃபேமிலியா வருவாங்க அப்படின்னாரு. அதனால கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் வந்து எங்களுக்கு ஆங்கர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எங்களோட அவார்டு வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ட்வீட் பண்றது போறது வருது இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றது, எங்கிருந்து நேம் செலக்ட் பண்றீங்கன்னு சொல்றது எல்லாமே வந்து ஜெகன். அவரும் வரவேற்கிறேன்.
விக்ரமன் சார் அவர்களை வருகிறவர்களை வரவேற்கிறேன். இவர் வந்து விஜயகாந்த் சாரே வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்ட விக்ரமன் சார் எல்லா ப்ரொடியூசருக்கும் வந்து ஏற்ற அவங்கள வந்து மனசு போனாம அந்த ப்ரொடியூசருங்கெல்லாம் வந்து ஒரு ஹாப்பியா வச்சுக்கணும், அவங்க லாஸ் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப எக்கனாமிக்கா படம் பண்ணவர், குடும்ப பாங்கான படம் பண்ணவர். அவரோட சன்னும் இப்போ ஒரு ஹீரோவா இது பண்ணியிருக்காரு. அவரும் லாஸ்ட் இயர் வந்து டெபியூ ஆக்டரா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர்களையும் வருகன வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையறதுக்கு எல்லா மீடியாவும் எங்களுக்கு உதவி செய்யணும். தேவரஞ்சனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆண்டனி தாசன் அவர் வந்து ஒரு கானா பாடகரா ஆரம்பிச்சு இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்திருக்காரு. ஒரு பெரிய திறமசாலி. அந்த திறமசாலியை விட அவர் வந்து டெய்லி வந்து நிறைய பேருக்கு உணவளிச்சு உதவி பண்ணிட்டு வர்றாரு. ஆனா நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க, சேர்க்கிறாங்க. அவர் சின்ன வருமானம் வரவங்க எல்லாம் வந்து நிறைய உதவி செய்யறாங்க. அந்த அவர் வந்து மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல பாடகர். அவருக்கும் வந்து உலகெங்கும் உள்ள தமிழர்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கிறது. அவரும் இங்க கூட கடந்த ஆண்டு பினாங்கில வந்து அவார்டு வாங்கினாரு. ஸ்டேஜிலே வந்து அவரும் ஒரு சிங்கர் யோகி பியும் சேர்ந்து இமீடியட்டா ஒரு பாட்டு எழுதி உடனே சாங் எல்லாம் அமைச்சாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பா இருந்தது. அவரையும் வருகன வரவேற்கிறேன். ஸ்டண்ட் செல்வா அவர் வந்து எங்களோட 2 அவார்டு வாங்கியிருக்கீங்க, 2 முறை அவார்டு வாங்கியிருக்காரு. அவருக்கும் எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. நடிகர் அஜித்தும் நானும் ஒரே கம்பெனில ஒரே செக்ஷன்ல 87ல 88ல 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரும் அஜித் சார் க்ளோஸ், நானும் க்ளோஸ். வெஸ்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில நானும் நடிகர் அஜித்தும் ஒரே கம்பெனில ஒரே செக்ஷன்ல வேலை செஞ்சிருக்கிறோம், சின்ன சம்பளத்துல. ஸோ அதை சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த எடிசன் அவார்ட் கிட்டத்தட்ட 40 மில்லியன், அதாவது 4 கோடி பேர் டிஜிட்டல் வியூஸ் பார்த்துருக்கிறாங்க. 1,80,00,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை. இந்த அவார்ட் ஷோ மே மாசம் 24ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர்ல நடக்க போகுது. இந்த ஆண்டு வந்து மலேசியால ஒரு குரூஸ்ல நடக்கிற மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. இப்போ நம்ம ட்ரம்போட புண்ணியத்துல அது நடக்கல. ஸோ அடுத்த ஆண்டுகள்ல வர ஆண்டுகள் அது நடக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களுக்கு திரைத்துறையினரை கௌரவிக்கிறது ஒன்று மட்டும்தான் எங்களோட குறிக்கோள். நன்றி, வணக்கம். நெருங்குகின்ற எடிசன் எடுக்கின்ற இந்த விழாவிற்கு வாழ்த்த வருகை தந்து மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவங்க எல்லாத்தையும் வணங்குகிறேன். முன்னாடி இருந்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் ரசிகர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக செல்வகுமார் சாருக்கும் எடிசன் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிகம் படிக்கல. குழந்தையா இருக்கும்போது நம்ம அந்த குப்புத்துக்கருன்னு சொல்லுவாங்க, மல்லாக்கு படுத்திருக்கிற குழந்தை குப்புத்தை ஒன்று கை தட்டுவாங்க, அதை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் தவிர்க்கிற நிலை வரும்போது தங்கா உடியாந்துரு செல்ல உடியாந்துரு சொல்லும் போது அது அப்படியே இந்த பாராட்டு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. அது கலைஞர்களுக்கும் கூடுதலானது. நான் கரகாட்ட கலையிலேருந்து வளர்ந்தேங்கிறதுனால நான் ஒரு கிரவுண்டுக்குள்ள போய் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு பாடுனா அதுக்கு கை தட்டுறது, நான் காமெடி பண்ணா சிரிக்கிறது, அதுதான் எனக்கு பெரிய பாராட்ட தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக மேடையில் வரும்போது இந்த மாதிரி விருது விழாக்கள் தான் அதுக்கு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் இந்த கலைஞர்கள் வந்து அடுத்தடுத்து திறமையை வளர்த்துக்கணும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாராட்டு விழாலாம் நடத்துறதா நான் கருதுறேன். அந்த மாதிரி இந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எடிசன் குடும்பமும் செல்வகுமார் சாரும் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன்.
எங்களெல்லாம் கௌரவப்படுத்த வைக்கிற உங்களுக்கு கடவுள் கௌரவப்படுத்துவார் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி வாய்ப்புக்கு. மேடையில் சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், ஒரு மனைவியோட தான் இருக்கணும். ஆனால் இந்த எடிசன் இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த பெண்கள் எத்தனை பெண்கள் வந்தாலும் என் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறதுக்கு அவளோட காத்திருக்கிறேன். நன்றி. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது முன்னோடிகள் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேடையின் முன்பக்கமாக அமர்ந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து நின்னாலும் அந்த முதல் படத்தினுடைய அவார்டு முதல்ல யார்கிட்ட இருந்து அவார்டு கிடைக்கும், யார்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா டைரக்டர் முதல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் டைரக்டர் தவிர மீதி யாராவது ஒருத்தங்களை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த ஷார்ட் பண்ணாலும் சரி, எந்த படம் பண்ணாலும் சரி. அந்த விஷயத்த முதல்ல எடுத்து செய்கிற இந்த எடிஷன் அவார்டு, இதில் பார்த்தீங்கன்னா முதல் அதாவது டெபியூட் அவார்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நானும் டெபியூட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படத்தை நான் முதல்ல இயக்குன அந்த படம் சித்திரை செவ்வானம் படத்துக்கு என்னை கூப்பிட்டு முதல் அவார்டு, நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் முதல் அவார்டு அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்வா சார். இன்னும் 18 வருஷம் இல்லை, இன்னும் நிறைய ராதாரவி நான் சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் இந்த அவார்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இப்போ ராதாரவி என்ன, விக்ரமன் சார், இவங்க எல்லாருமே, அம்பிகா மேடம், இவங்க எல்லாருமே போட்டு ஒரு பெரிய பில்லர் தான். நாங்கள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிற்கிறோம். அண்ணா சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. அவங்கெல்லாம் ஏற்றி விட்டதான் எங்களை, சின்ன அமௌண்ட்ல இருந்தவங்களை எங்களை பெரிய அமௌண்ட் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி நாங்கெல்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்தவங்கடா, பட் நீங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழக்கூடாது, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி பார்க்கணும். அது எப்பவுமே அப்படிதான், அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நான் எனக்கு அறிமுகம் கிடையாது பெருசாக ராதாரவியில். முதல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி சன் சில்வா ஃபைட் மாட்டேன். சொல்லுங்க மாஸ்டர், நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படியே மனசே குழந்து போயிடுச்சு. இப்போ வேற இருந்தால் என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் முதல் கேட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அங்கேயே என்னோட வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ். அதாவது அவங்க அப்பா பற்றி பேசணும்னா நிறைய விஷயம் பேசணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்பா பற்றி. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருவள்ளுவர் மாதிரி, அவங்க ஒரு சித்தர் அவர், அவ்வளோதான். ஏன்னா எப்பவோ பேசின ஒரு டைலாகை இன்னைக்கு கூட எடுத்து போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகும். இன்னைக்கு இல்லை, அது இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் 50 வருஷம் கழிச்சு ஒரு பொலிட்டிக்கலுக்கும் சரி, ஒரு பணக்கார வர்க்கத்துக்கும் சரி, ஒரு கீழே உள்ள வர்க்கத்துக்கும் சரி, ஒரு உழைப்பாளர் வர்க்கத்துக்கும் சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அறிவார்ந்த ஒரு நடிகர்கள். இப்போ நிறைய பேருக்கு சொல்றாங்கல்ல, சும்மா ஆக்டர்ஸ்க்கு என்னப்பா தெரியும், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்டர்ஸ்னா அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிற ஒரு அறிவாளிகளாக வளர்ந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருந்து எங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். அவங்களோட உழைப்புல தான் நாங்கள் இன்னைக்கு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோம். அண்ணனோட விஷனுக்கு நன்றிகள். அதே மாதிரி நான் விக்ரம் சார் பற்றி சொல்லணும். சண்டை இல்லாமல் படம் எடுத்து மக்களை மனசுல தொட்டு அள வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அந்த மாதிரி ஒவ்வொரு மியூசிக்கில், ஒரு சாங்கில், ஒரு பார்வையில், இப்படி எத்தனையோ விதங்களில் அவங்க வந்து மனசை தொட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தேவையில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது அவங்க தான். ஆக்ஷன் படம் தேவையில்லை, அத்தனை மக்களையும் தொட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சன்னு நடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெரிய அவார்டெலாம் வாங்குவாங்க. அப்புறம் வேல்முருகன் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். டாக்டர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெகன் கூட வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசணும், அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய பாசிட்டிவ். பார்த்தீங்கன்னா வந்த உடனே எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி எல்லாரும் என்னென்ன வேலை பண்றாங்க அப்படிங்கிறது பற்றி, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்தோணி சாமியனை நான் வந்து நேரில் சந்திச்சது இப்பதான். அதாவது அவருடைய சவுண்டை கேட்டு, அவரோட பாட்டை கேட்டு நிறைய இடத்துல தொண்டை கணத்து கண்ணுல தண்ணியோட அழுதுருக்கேன். ஏன்னா அவர் அப்பாவுடைய அந்த சாங்குக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன், அவ்வளோ பெரிய பிக் ஃபேன். ஒரு அப்பாவை பற்றி இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ஸில் சொல்ல முடியுமா அப்படின்னு சும்மா சொன்னால் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அந்த வாய்ஸோடு சொல்லி
எங்க அப்பா என்னை பல தடவை எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கு என்னோட நன்றிகள் and வாழ்த்துக்கள். தேங்க்யூ எடிசன் அவர் டீம். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மண்வாசனை பாடகர் அவர் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஹெட் மாஸ்டர் சில்வா அவர்களுக்கும், டாக்டர் சார் அவர்களுக்கும், வேல்முருகன் சார் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் நிகரம் அவர்களுக்கும், அம்புலிதாசன் அவர்களுக்கும் வணக்கம். எடிசன் அந்த அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து பெஸ்ட் டெபு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடியோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ லாஸ்ட் இயர் தான், அது இன்னொரு வருஷம் 2024 25 ஓகே பெஸ்ட் டெபு ஆக்டர் வாங்கியிருக்கான். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த டைமில் நானும் மலேசியா போகிற மாதிரிலாம் இருந்தது. பட் எனக்கு ஹெல்த் சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தேன், அனுப்ப முடியல. பையன் சொன்னால் ரொம்ப கிராண்டாக நடந்தது அப்படின்னு சொன்னால் அது சோசியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணால் அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அதுக்கு நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு என் பையனை ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா டைமண்ட் பாபு சார் தான். அவர் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டில் வந்து 2024 பிகினிலே அவனுக்கு வந்து அந்த படத்தில் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சைமாவில் கூட பெஸ்ட் டெபு ஆக்டர் வாங்கிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அவார்டு இது. எப்படி நமக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டு இந்தியாவில் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, நேஷனல் அவார்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு எப்படி ஒரு மரியாதைக்குரிய விருதோ அந்த மாதிரி இந்த எடிசன் அவார்டும் நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதைக்குரிய விருது தான். அது கலைஞர் டிவியில் கூட லைவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. இது வந்து ராதாரவி சாருக்கு சொல்லணும். ராதாரவி சாருக்கு இயல்பாகவே ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. அது நான் அவர்கிட்ட பல தடவை சொன்னேன். எல்லா மேடைகளையும் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமராக தான் பேசுவார். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்போம். பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் படம், தொடர்ந்து கட்டியிருப்பார் காமெடியில். அதில் வந்து எங்கள் சின்ன சித்தப்பா, பெரிய சித்தப்பா, அதெல்லாம் ஒரு காமெடி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படத்தில். அந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அவர் நான் உள்ள ஒரு படத்தில் வில்லனாக தான் போட்டேன். எனக்கே அது கஷ்டமாக இருந்தது. 2 படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டருக்காக அவர் கூப்பிட்டேன். ஒன்று வந்து வானத்தை போல, அது வந்து சார் பண்ணல, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து கடைசி ஆனந்த் பாபு ஒரு ஆனந்த்ராஜ் பண்ணார். நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. என் படத்தில் சின்னைக்காரில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்சியர் அண்ட் ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு நண்பர் ஜெகன். உண்மையிலே அயன் படத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கல. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஒரு உயரத்துக்கு போவார். அது மாதிரி அம்புலிதாசன் ஆகட்டும், அது மாதிரி சண்டு மாஸ்டர் ரொம்ப பாப்புலர்னா சில்வா. நல்ல அம்பியா மேடம் என்னோட மரியாதை படத்தில் வச்சுருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் சக்களத்தை வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது தான் படிக்காதவங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அப்புறம் என் படத்துல அவங்க நடிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பையன் ஒரு படத்தில் 2 படத்தில் நடிக்க போகிறான். எப்படி நீங்கள் பெஸ்ட்டு டெபு ஆக்டர் அவார்டு வாங்கினாலும் ஐ எம் ஷுவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என் பையன் வாங்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. செல்வம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங்கில் இருக்கேன். இப்போ நான் சொன்னேன் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சுனாலே அவங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அதில் ராதாரவியனெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராதாரவியன் இஸ் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நல்ல சில ஆட்கள் ஒருத்தர் ராதாரவியன். அண்ட் ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா வீட்டுக்குள்ளே போய் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரே ஒரு ஆள் ராதாரவியன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் டைரக்டர் விக்ரமன் நாங்கள் எல்லாம் வரதா சொன்னாங்க. 18வது வருஷம் நான் இங்கே இருக்கேன், வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24ஆம் தேதி என்னோட சின்ன பையன் டாக்டர் ஆகிறதுக்காக ஃபங்க்ஷனுக்காக யூஎஸ் போகிறேன். திரும்பி நான் வந்துட்டேன்னா
அந்த டைமுக்கு வந்துட்டேன்னா 24th ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன். இந்தியாவில் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வருவேன். ஸோ எனிவே கூப்பிட்டதுக்கும் நன்றி, உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு ரவீனா வர கண்ணை காட்டிட்டாரு. அதனால 3 நிமிஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காவது 3 நிமிஷம், எனக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.